பக்தர்களே, ஜெயந்தி பால் சீனிவாசன் அநேக கோடி நமஸ்காரங்கள். இன்றைய தினம் சிறப்பு சிவஸ்தலங்கள் என்கிற தலைப்பின் மூலம் மதுரை அவனியாபுரம் அருள்மிகு கல்யாண சுந்தரேஸ்வரர் திருத்தலத்தை பற்றி விவரிக்க உள்ளேன். இந்த ஆலயத்தில் இறைவனின் பெயர் அருள்மிகு கல்யாண சுந்தரேஸ்வரர். இறைவி அருள்மிகு பால மீனாம்பிகை என்ற திருநாமத்துடன் அருள் பாலிக்கிறாள். வில்வ மரம் இத்தலத்தின் தல விருட்சமாக அமைந்துள்ளது. இங்குள்ள தீர்த்தம் சூரிய தீர்த்தம். இதன் புராண பெயர் பிள்ளையார் பாளையம், ஊர் அவனியாபுரம். இத்தலம் தமிழ்நாடு மதுரையில் பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 9 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலம். பக்தர்களே, இத்தலத்தின் வரலாற்றை பற்றி பார்ப்போம். மலையத்வஜ பாண்டியனின் மகளாக அவதரித்த மீனாட்சி தனது குழந்தை பருவத்தில் பிள்ளையார் பாளையம் என்று அழைக்கப்பட்ட இன்றைய அவனியாபுரத்தில் தோழியருடன் விளையாடி மகிழ்ந்தாள். அவள் தனது திருமண பருவ வயதில் சுந்தரேஸ்வரரை மனம் முடித்து செல்லும் போது தோழியர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் கணவர் கல்யாண சுந்தரருடன் மணக்கோலத்தில் இத்தலத்தில் காட்சி அளித்ததாக வரலாற்று செய்திகள் கூறுகின்றன. இதனாலேயே இத்தலம் பால மீனாம்பிகை சமேத கல்யாண சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் என அழைக்கப்படுகிறது. இத்தல விநாயகர் சந்தன விநாயகர் என்ற திருநாமத்துடன் அருள்பாலிக்கிறார். இந்த கோவிலில் தெற்கு நோக்கி அமைந்துள்ள பால மீனாம்பிகை எதிரே நந்தி சிலை ஒன்று சுவாமியை நோக்கியபடி அமைந்துள்ளது. கிழக்கு நோக்கியபடி பாலசுப்பிரமணியர் இடதுபுறம் திரும்பிய தனது மயில் வாகனத்துடன் காட்சி தருகிறார். மீனாட்சி, காமாட்சி, விசாலாட்சி என்ற பெயர்களில் சக்தி தேவி கொலு வீட்டிருக்கும் 3 ஸ்தலங்களில் ஒரு ஸ்தலமான மதுரை மாநகரில் இக்கோவில் அமைந்துள்ளது சிறப்பாகும். இங்குள்ள இறைவன் தனது 25 திரு உருவங்களில் ஒரு உருவமாக உமையால் பால மீனாம்பிகை உடன் கல்யாண சுந்தரராக திருமண கோலத்தில் அருட்காட்சி தருகிறார். சிவபெருமானின் முன்புறம் வாசியோக நந்தி சிலை அமைக்கப்பட்டுள்ளது. முந்தைய காலத்தில் இச்சிலையின் நாசி வரையில் உயரமான தொட்டி ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. இப்பகுதியில் பஞ்சம் ஏற்படும் போது அத்தொட்டியில் நீரினை நிரப்பினால் நீர் நிரம்பிய 24 மணி நேரத்திற்குள் பஞ்சம் நீங்கும் என அப்பகுதி மக்கள் நம்பினர். இக்கோயிலில் உள்ள சூரிய தீர்த்தம் சர்வ ரோக நிவாரணியாக உள்ளது. இங்கே அமைந்துள்ள சிலைகள் உயிரோட்டத்துடன் உள்ளது போல காட்சி தருகின்றன. இங்குள்ள லிங்கோத்பவர் சிலை தனி சிறப்புடன் அமைந்துள்ளது. லிங்கோத்பவரின் பாதத்தின் அடியில் மகாவிஷ்ணு வராக உருவத்துடனும் தலைக்கு மேல் அன்ன வாகனத்தில் பிரம்மாவும் காணப்படுகிறார். தாழம்பூ ஒன்று மேலிருந்து கீழ்நோக்கி வந்து கொண்டிருப்பது போலும் தாழம்பூவை பார்த்து பிரம்மா நேரில் கேட்பது போலவும் தோற்றமளிப்பது தனி சிறப்பாகும். மேலும் இங்கு லிங்கோத்பவர் ஜ்வர தேவராக இருக்கிறார். முருகனின் வாகனமான மயில் வாயில் நாகத்தோடு சேர்ந்து காணப்படுவது மிகவும் சிறப்பாகும். ஒரே கல்லில் 7 அடி உயர நடராஜர் சிலை அற்புதமாக உள்ளது. நடராஜர் உடைய கருவிழிகளும் புன் சிரிப்பும் பார்க்க அருமையாக உள்ளது. இங்கு வியாக்கிரபாதர், பதஞ்சலி இவர்களின் சிலைகளும் உள்ளன. இங்கே
செவ்வந்தி முனீஸ்வரர் காவல் தெய்வமாக வழிபாடு செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சிறப்பு என்னவென்றால், இந்த ஆலயத்தில் மேதா தட்சிணாமூர்த்தி குழந்தை முகத்தோடு கையில் ஒரு சர்ப்பம் ஏந்தி காட்சி தருகிறார். காலின் கீழே சனகாதி முனிவர்களோடு சேர்ந்து 4 நாகங்களுடனும் சேர்ந்து இருப்பது மிகச் சிறப்பு. கூன் பாண்டியனின் வெப்பு நோய் தீர்க்க வடக்கிலிருந்து வந்த திருஞான சம்பந்தர் இங்கே மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தமிழ் பாடியதாகவும், இதனாலேயே இந்த இடத்திற்கு பிள்ளையார் பாளையம் என பெயர் வந்ததாகவும் வயதில் முதிர்ந்தவர்கள் கூறுகின்றனர். முன்பு கோவிலின் உட்பகுதியில் இருந்த பத்ரகாளி அம்மனுக்கு தற்போது வெளியே தனி சன்னதி எழுப்பப்பட்டுள்ளது. பக்தர்களே, இனி இந்த ஆலயத்தில் பெருமைகளை பார்ப்போம். செண்பகா ஊரணி என்னும் குளமும் திருக்கோயிலுடன் இணைந்திருந்தது. காலப்போக்கில் கோவில் சிதலமடைந்து சுற்றுச்சுவர் மற்றும் ஊரணி மட்டுமே எஞ்சியது. அக்கோவில் சீரமைக்கப்படாமல் அப்படியே கிடப்பில் இருந்தது. இந்நிலையில் ஒரு நாள் அப்பகுதியில் வசித்த அன்னதாத்தா எனும் சிவபக்தர் வீட்டிற்கு சிவன் அடியார் வேஷத்தில் வந்தார். அப்பகுதியில் அவருக்கென தனியே கோயில் இல்லாததை காரணம் காட்டிய அவர் மதுரை சென்று சிவனை தரிசித்துவிட்டு அவரது வீட்டிற்கு வருவதாக கூறி சென்றார். இரவில் நெடுநேரமாகியும் சிவன் வீட்டிற்கு திரும்பாததால் அன்னதாத்தா மனக்கலக்கத்துடன் தூங்கச் சென்றார். அன்று இரவில் அவரது கனவில் தோன்றிய சிவன் அவரது வீட்டிற்கு சிவனடியார் வேடத்தில் தாமே நேரடியாக வந்ததாகவும், அங்கே முன்பு இருந்த கோவில் சிதிலம் அடைந்ததையும் உணர்த்தி அதனை மீண்டும் எழுப்பும்படியும் வலியுறுத்தினார். அதன் பின்பு அன்னதாத்தா அவர்கள் தனியே கோவிலை கட்டி வழிபாடு செய்து வந்தார். பக்தர்களே, இன்றைய தினம் சிறப்பு சிவஸ்தலம் என்கிற தலைப்பின் மூலம் அற்புதமான அருள்மிகு பால மீனாம்பிகை சமேத அருள்மிகு ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் என்ற திருத்தலத்தை பற்றி விவரங்களை பார்த்தோம். அடுத்த புதன்கிழமை அன்று மற்றும் ஒரு சிறப்பு சிவஸ்தலத்தை பற்றிய விவரங்களுடன் உங்களை மீண்டும் சந்திக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். ஜெயந்தி பால ஸ்ரீனிவாசன். நன்றிகள், வணக்கங்கள். ஓம் நம சிவாய.